ஹாய் வணக்கம். இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிறது 12th அக்கௌண்டன்சி யூனிட் 5 எக்ஸசைஸ் நம்பர் 5. Seenu and Siva are partners sharing profits and losses in the ratio 5:3. In the view of Kausalya admission, they decided to increase the value of building by 40,000. to bring into record investments at 10,000 which have not so far been brought into account, to decrease the value of machinery by 14,000 and furniture by 12,000, to write off sundry creditors by 16,000, pass journal entries and prepare revaluation account. இப்போ சீனுவும் சிவாவும் போல்டு பார்ட்னர்ஸு. இதில் புதுசாக அட்மிஷன் ஆகிறது கௌசல்யா. இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்மெட்டு 4th சம்முக்கு ஃபார்மெட் பார்த்தோம். அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் என்ன என்ட்ரி போடணும், டிக்ரீஸ் ஆனால் என்ன என்ட்ரி போடணும், அந்த மாதிரியில் தான் இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸும் அந்த ஜேர்னல் என்ட்ரிஸை வச்சு ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ சம்மில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் டு இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் பில்டிங். இப்போ அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நம்ம ஜேர்னல் என்ட்ரி என்ன சொல்லியிருக்கோம், பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா டு ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு டு பிரிங் இன்டு ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 which has not been brought into account. இப்போ இதில் எதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எதாவது டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது என்னது, டு இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் பில்டிங். பில்டிங்கோட வேல்யூ என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆகிருந்தா பில்டிங் அக்கௌண்ட் டேட்டா டு ரிவாலுவேஷன். அடுத்தது நெக்ஸ்ட்டு டு பிரிங் இன்டு ரெக்கார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட் 10,000 which had so far been brought into account. என்னது, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 பண்ணியிருக்காங்க, ஆனால் அதை என்ன செய்யலை, ரெக்கார்ட் பண்ணலை. அந்த ரெக்கார்டு பண்ணாததுனால அது நமக்கு என்னது, இன்க்ரீஸ் ஆன மாதிரி. அப்போ 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ரிவாலுவேஷன். நெக்ஸ்ட்டு டு டிக்ரீஸ் த வேல்யூ ஆஃப் மிஷினரி அண்ட் ஃபர்னிச்சர். ஃபர்னிச்சரோட வேல்யூ மிஷினரி வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால இதை என்ன செய்யணும், கிரெடிட் பண்ணணும். டு ரைட் ஆஃப் த சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அதாவது லயாபிலிட்டிஸ் ரைட் ஆஃப் பண்ணுறோம். அதாவது ரைட் ஆஃப் பண்ணும்போது அது டெபிட் பண்ணணும். இப்போ சம்ம பார்ப்போம். கால்குலேஷன் ஆஃப் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட், டேட்டு, பர்டிகுலர்ஸ், அமௌண்ட்டு, சன்ட்ரி அதாவது இப்போ நம்ம சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் என்ன பார்த்தோம், ரைட் ஆஃப் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கேட்டிருக்காங்க, இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் பில்டிங் பை 40,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பில்டிங்கோட வேல்யூ என்னது, 40,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால பில்டிங்கை டெபிட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்டு ரெக்கார்டு. அவங்க என்னது ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு அது ஃபேராக இல்லை, அதனால இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அதுவும் என்னது டெபிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ் த மிஷினரி ஃபர்னிச்சர், அது ரெண்டும் கிரெடிட். இப்போ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் லயாபிலிட்டிஸ் ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அப்போ லயாபிலிட்டிஸ் டிக்ரீஸ் ஆனுச்சுன்னா டெபிட்டில் பண்ணுவோம். இப்போ சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் டெபிட்டு, பில்டிங் அக்கௌண்ட் டெபிட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெபிட்டு டு ரிவாலுவேஷன். அப்போ சன்ட்ரி கிரெடிட்டார் அமௌண்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரிவாலுவேஷனில் 66,000 போடணும். நெக்ஸ்ட்டு மிஷினரியும் ஃபர்னிச்சரும் டிக்ரீஸ், அப்போ அதை கிரெடிட் பண்ணுறோம். ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மிஷினரி ஃபர்னிச்சர், அது ரெண்டுக்கான அமௌண்ட்டை ஆட் பண்ணி ரிவாலுவேஷன். இப்போ இது ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் போட்டதுக்கப்புறம் அது ப்ராஃபிட்டா லாஸா அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஜேர்னல் என்ட்ரி நம்ம போடுவோம். அது ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு, அப்போ என்ன ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு போட்டுட்டு பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் பர்டிகுலர்ஸ் அமௌண்ட் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு என்ட்ரி சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட், பில்டிங் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். இப்போ ரிவாலுவேஷனில் இருக்குது. இப்போ இது எல்லாமே டெபிட்டில் இருக்கிறதுனால ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடு வரும்.
அப்போ பை பில்டிங் அக்கௌண்ட், பை இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், பை சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். இப்போ அமௌண்ட்டு 40,000, 10,000, 16,000. இப்போ எல்லாம் ஃபஸ்ட்டு இது போட்டாச்சு ஜேர்னல். செகண்ட் ஜேர்னல் வந்து ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு மிஷினரி. இப்போ கிரெடிட்டில் இருக்கிறதெல்லாம் இங்கே டெபிட்டில் வரும். டு மிஷினரி அக்கௌண்ட், டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் 14,000, 12,000. இதை ஆட் பண்ணும்போது கிரெடிட் சைடு தான் 66,000 இருக்குது. இப்போ இந்த 66,000லேருந்து இந்த 26,000 லெஸ் பண்ணால் 40,000. இந்த 40,000 வந்து இவங்களோட ரேஷியோ என்னன்னா 5:3. இந்த 5:3. இந்த 5:3 ரேஷியோ படி இந்த 40,000 அடித்து போட்டால் சீனுவுக்கு 25,000ம் சிவாவுக்கு 15,000ம் வரும். இப்போ இதை என்ன செய்யணும், நம்ம இங்கே ரிவாலுவேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ இது இங்கே ப்ராஃபிட் கிடச்சிருக்கிறதுனால ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு சீனூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், சிவாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ்னு இந்த 25, 15 ஆட் பண்ணி 40,000 போடணும். தேங்க்யூ.